எப்பொழுதும் இல்லாத பரபரப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 24 அரசியல் கட்சிகள் நீக்கம். தமிழக அரசியல் பரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவமாக தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 24 அரசியல் கட்சிகளை ஒரே நாளில் பங்கேற்பு குறைவுக்காக மற்றும் செயல்பாடுகள் இல்லாததால் பதிவு நீக்கம் செய்துள்ளது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. நீக்கப்பட்ட கட்சிகள் கடந்த சில ஆண்டுகளாக எந்தவொரு தேர்தலிலும் பங்கேற்காதது மற்றும் வருடாந்த அறிக்கைகள் அளிக்காதது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை வருங்கால தேர்தல்களில் தேர்தல் சீர்திருத்தங்களை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான கட்டமாக கருதப்படுகிறது. ஜூன் 26 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் 2019 முதல் எந்த தேர்தலிலும் போட்டியிடாத 24 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தேர்தல்களில் பங்கேற்காமல் செயலற்ற நிலையில் உள்ளன. நோட்டீஸ் அனுப்பப்பட்ட முக்கிய கட்சிகள்: அண்ணா எம்ஹுஜிதார், ஜெயலலிதா திராவிட முன்னேற்றக் கழகம், காமராஜர் மக்கள் கட்சி, அம்பேத்கர் மக்கள் இயக்கம், இளைஞர் மற்றும் மாணவர் கட்சி, தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சி, மக்கள் நீதிக் கட்சி, தமிழக ஸ்தாபன காங்கிரஸ். இந்த கட்சிகள் யாவை? பின்வரும் பட்டியலில் முழு விவரம் விரைவில். அரசியல் கண்காணிப்பாளர்கள் என்ன கூறுகிறார்கள்? நீக்கத்தை எதிர்த்து வழக்கு தொடர விரும்பும் கட்சிகள் யார்? இதுபோன்ற அதிரடியான மாற்றங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் பிம்பத்தை எவ்வாறு மாற்றப் போகிறது என்பது எதிர்பார்ப்புக்குரியது. அரசியல் செய்திகள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.